இவ்வளோ காசு சீட்டாடி இதுக்கு மேலேயே மொத்தம் எவ்வளோ இருக்கும் மேம்? ஒரு 16 லட்சம் இருக்கும் மேம். 16 லட்சம் கிட்ட இருக்கும் மேம். அதுவும் அதனால தான் இந்த குழந்தைய வச்சு வியாபாரம் பண்ணி கஷ்டப்படி என்ன கொடுத்தாலும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லி சண்டை போடுவார். அவர் வந்தாரா? இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் மேம். வந்து தான் அடிச்சார் என்ன. பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாரா? அந்த பொண்ணு ஓடிடுச்சு. இவர் வந்து என்னை அடித்து அந்த பிரச்சனை இதில் கொண்டு வரல. அது ஊரோடு விட்டுட்டார். இங்கே எடுத்துகிட்டு போய் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ணலான்னுக்கிறேன், நீ தானே போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், பின்ன நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எதனா நம்மளை மிரட்டணுன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா மேம்? கொக்குக்கு மருந்து வைப்பாங்கல்ல மேம், அது ஒரு பேக்கெட்டில் வச்சுருப்பார். என்ன சொன்னேன்னா இதை சாப்பிட்டு செத்துருவேன், அப்புறம் இந்த கடைலாம் நீ தான் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுவார். எப்போ இறந்தார் உங்கள் வீட்டுக்காரர்? அவர் இறந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. என்ன நடந்தது? பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு சாப்பாடு போட்டு எங்கள் அத்தைக்கு சாப்பாடு போட்டு 2 வாயில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு யாரோ வராங்க மேம் வீட்டாண்ட. இது தான் வந்தாங்க. ஏம்மா உங்கள் கணவர் போல இருக்குது, யாரோ தெரில, அவங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு. எங்கள் கணவர் இங்கே இல்லைங்க, என்னை அடித்து போட்டு போயிட்டாரு, என் கணவர் கிடையாது, அவர் இங்கே இல்லை அப்படின்னு. இல்லைம்மா உங்கள் வீட்டாண்ட தான் சொல்ல சொன்னாங்க. தெரிலங்க, பக்கத்தில் வேறு ஆள் இருக்காங்க, அவங்க இந்த சைடு ஃபுல்லாக குடிக்கிறவங்க தான், அவங்க யாருன்னா இருப்பாங்க, அவர் இங்கே இல்லைங்க, அவர் போய் ஒரு 2 வாரம் மேலே ஆயிடுச்சு, இங்கே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் 2வது ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, இல்லைம்மா உங்கள் வீட்டை தான் கையை காமிச்சு உங்ககிட்ட தான் சொல்ல சொன்னாங்க, அந்த செடி அந்த விழுந்து கிடக்குறாரு, உங்கள் வீட்டுக்காக தான் போல இருக்குது, எல்லாம் உங்கள் பேர் சொல்லி தான் சொல்ல சொல்கிறாங்கன்னு. சரி எதுக்காக நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்ட, பசங்க சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து வெளியே வரலான்னு வரேன். அதுக்குள்ளே எங்கள் சொந்தக்காரங்களே ஆட்டோவில் எடுத்துகிட்டு வராங்கம்மா. ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் படுக்க வைக்கிறாங்க. ஓர பனி பெய்யுது அப்படின்ட்டு ஒரு கொடையை எடுத்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு மேலே போற்றி விட்டலாம். நான் கூட இல்லை, அவன் பிள்ளைகிட்ட தான் பெரிய பையன் சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு பெட்ஷீட் போற்றி விட்டு தண்ணி சொம்பில் வச்சுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். அவன் போய்ட்டு அம்மம்மா ஏதோ காசு பாக்கெட்டில் இருக்குமான்னு சொன்னான். அது என்ன, அது வேறு காசு போயிடுச்சு, நம்ம எடுத்து துணுட்டான்னு சொல்ல போகிறான்டா சொல்லிட்டு எங்கள் அத்தையை கூப்பிட்டு அந்த காசு எடுக்கலான்னு காசு எடுத்தோன்னே நான் ஒரு மருந்து சொன்னேன்ல மேம், அந்த மருந்து இருந்தது அந்த காசு கீழே. அப்புறம் எனக்கு ஒரு பதட்டமாக ஆயிடுச்சு. எங்கள் அத்தையை கத்துறேன், அத்தை இது என்னன்னு தெரிலத்த, எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் வார்த்தை வெளியே வார்த்தேன்னு. அவங்க கூப்பிட்டு என்னத்த ஒருவேளை மருந்து இருந்து குடிச்சிட்டு பத்துனுக்குறானோ என்னன்னு எனக்கு தெரியலத்த, கொஞ்சம் பார்த்த அப்படின்னு போய் கதவு தட்டுறோம், வீடு கதவு தட்டுறோம். இப்போ கொஞ்சம் வாங்க பாருங்க, என்னன்னு தெரியல பாருங்க அப்படின்னு. அவரை தூக்குறதுக்கு கூட யாரும் வரல மேம். அவர் தூக்குறதுக்கு கூட வர இறந்துட்டாரா? இறந்தது அப்போ தெரியாது மேம், ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் தெரியும். இறந்ததே தெரியாது மேம்.